2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பறிகொடுத்த முசிறி தொகுதி நிலவரம் என்ன? அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. முசிறி சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாவட்டத்தில் முசிறி, தொட்டியம், காட்டுப்புத்தூர், தாத்தையங்கார்பேட்டை, மேட்டுப்பாளையம் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கிராமப்புறங்களை அதிகமாக கொண்ட இந்த தொகுதியில நெல்லு, வாழை, வெற்றிலை சாகுபடி, விவசாயம் மக்களோட பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. கோரப்பாய் உற்பத்தியும் அங்க இருக்கிற மக்களுக்கு கை கொடுக்குது. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல தொகுதியில 1,03,631 ஆண் வாக்காளர்களும் 1,08,965 பெண் வாக்காளர்களும் 16 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,12,612 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 8 முறை ஜெயிச்சிருக்கு. அடுத்தபடியா திமுக 5 முறை ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சி 2 முறை ஜெயிச்சிருக்கு. சுயேட்சை 1 முறை ஜெயிச்சிருக்காரு. தொகுதியில கடந்த 2021 தேர்தல்ல அதிமுக சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த செல்வராசுவை களமிறக்கினாங்க. மறுபக்கம் அவருக்கு எதிராக திமுக களமிறக்கின தியாகராஜன் 90,624 வாக்குகளை வாங்கி வெற்றியை தனதாக்கினார். 63,788 வாக்குகளை வாங்கின செல்வராசு 26,836 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினார். செல்வராசு தோல்வியை தொடர்ந்து தொகுதி அதிமுக கிட்ட இருந்து கை நழுவுச்சு. 2011-2016 தேர்தல்களில் தொடர்ச்சியா ஜெயிச்ச அதிமுக கடந்த தேர்தலில் தொகுதியை திமுக கிட்ட பறிகொடுத்துச்சு. முசிறியில 14,311 வாக்குகள்ல வாங்கி நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப தேர்தல் நெருங்க முசிறி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 டிஎம்சில இருந்து 5 டிஎம்சி தண்ணி உபரி நீரை தேக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒன்று அகண்ட காவேரி, இதெல்லாம் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் பாலம் ஒன்று சேங்ஷன் ஆயிருக்குதுங்க, தொட்டியம் டு லாலாப்பட்டையில். அது என்னன்னா இப்போ அதோட இணைச்சு தடுப்பணை கட்டிட்டாங்கன்னு சொன்னால் அரசு அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி தடுப்பணை கட்டினாங்கன்னு சொன்னால் நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே தேர்தல் சமயத்துல எங்க பகுதியில முசிறியில சிப்காட் அமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரை யாரும் எதுவும் செஞ்சு கொடுக்கல. இப்ப தேர்தல் வரப்போகுது. இனிமேலாவது எங்களுக்கு இந்த இடத்துல சிப்காட் அமைச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி மோகனூர்ல இருந்து வாய்க்கா மூலியமா பெரம்பலூர், அரியலூருக்கு காவேரி தண்ணி கொண்டு போறோம்னு சொன்னாங்க. அந்த திட்டமும் கைவிடப்பட்டது. தற்பொழுது எங்களது ஊர் ஏரி மிகவும் வறண்டு கிடக்கிறது. எங்களது ஊருக்கு தண்ணீர், காவேரி தண்ணீரோ புளியஞ்சோலை தண்ணீரோ கொண்டு வந்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விவசாயம் செழிக்கும். இங்கே மகளிர் கலைக்கல்லூரி தொட்டியம் பகுதியில் அமைத்து கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுதுங்க, பார்த்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குங்க. ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.